ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? டைவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ்க்கு, ஜெயம் ரவிக்கு, இப்போ ஏஆர் ரஹ்மானுக்கும் நடந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ டெய்லி ஒன்று வரும். ஸோ நீங்களும் ஏதாவது தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏஆர் ரஹ்மான், சாஹிரா பானு இவங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பெண்கள், 1 ஆண். ஓகேங்களா? 3 பசங்க இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஓரளவு செட்டில் பண்ணிட்டாங்க ஏஆர் ரஹ்மான் சார். இப்போ சாஹிரா பானு டைவர்ஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று நைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 29 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் டைவர்ஸ்னு இப்போ குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ரொம்ப அதிகமான அன்பு வச்சனால சில சுச்சுவேஷன் ஹார்ட் டிசிஷன் எங்களால் எடுக்க முடியல. ஸோ ஒரு கேப் இருக்குது, அதை முடியல எங்களால். நாங்கள் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு வந்திருக்கோம். ஸோ இது எங்கள் ப்ரைவசி, யாரும் எதுவும் சொல்லி அவதூறாக பரப்பிட வேணாம். ஸோ இது எங்கள் ப்ரைவசி, இதை யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம்னு சொல்லி சாஹிரா பானு நேற்று நைட்டு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க சைட்லேருந்து வந்துருச்சு. ஏஆர் ரஹ்மான் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30வது ஆனிவர்சரி நடக்கும்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதிகமாக நம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்க்க முடியாமல் மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, பர்சனல் டச்சாக ஒன்று கொடுத்துருக்காரு. நாங்கள் செப்பரேட்டாக ஆகிட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் ப்ரைவேசி இது, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. தேவையில்லாமல் பற்றி பேசுவாங்க தெரியுமா, தப்பாக ஒன்றுமே நடக்காத விஷயத்த நிறையா சொல்லி அவதூறு பரப்புறது. ஸோ நிறையா தேவையில்லாமல் விஷயம் சில பேர் நம்பிடுவாங்க அவங்க சொல்கிறத கூட. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால ப்ரைவசிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல, 3 பசங்களும் ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ப்ரைவசியை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, இதை புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கருத்து வருதோ கீழே கக்கி விடுங்க. முக்கியமாக மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் கீழே அழுத்தி விட்டீங்கன்னு வச்சிங்களேன், டிங்குட்டான சவுண்டு கேட்கும். வரட்டா? பொங்கலுக்கு தலைப்படம் எது வரும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யார் கெஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். அமுகு டுமுகு அமால் டுமால்.